ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தோட 194வது நாள் கூட்டு பிரார்த்தனை. முதல்ல நம்ம அற்புதமான சாயோட ஒரு பொன்மொழியை கேட்டு முடிச்சிடலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை இறைவனின் விருப்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை இறைவனின் விருப்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மன நிறைவுடன் எந்த சூழ்நிலையையும் தைரியத்துடன் எதிர்கொள்ள தயாராக இருந்தால் ஆன்மீக முன்னேற்றம் எளிதாக அடைய முடியும். இப்போ பொதுவான ஒரு பிரார்த்தனை செய்ததுக்கு அப்புறமா 108 முறை நம்ம சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணலாம். கருணை பெருங்கடலே, அடியேன் இன்று உங்கள் பாத கமலங்களில் பரிபூரண சரணாகதி அடைந்து உங்கள் பாதம் வணங்கி மனமுருகி பிரார்த்தித்து என் பிரார்த்தனையை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன். சாயிநாதா, தாங்கள் என் பிரார்த்தனையை அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுமாறு மனமுருகி பிரார்த்திக்கின்றேன். நான் இந்த ஜென்மத்தில் பட்ட துன்பங்களை எல்லாம் தங்கள் தெய்வீக அருள் கொண்டு விலக்கி என் வாழ்க்கையில் ஒளியேற்றிட மனமுருகி பிரார்த்திக்கின்றேன். நான் உளமாற யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் நினைத்ததும் இல்லை, செய்ததும் இல்லை. அப்படி என்னையும் அறியாமல் எவருக்கேனும் தீங்கு இழைத்து இருந்தால் அந்த பாவத்தினை தங்கள் கருணையினால் நீக்கிவிட இருகரம் கூப்பி பிரார்த்திக்கின்றேன். என் மனம் இப்போது தீய எண்ணங்கள் ஏதும் இன்றி தூய்மையாக உள்ளது. ஆகவே தங்கள் பேரருள் என் மீது பட வேண்டும் என்று தங்கள் திருப்பாதங்களில் சரணடைந்து மனம் நிறைந்து முழு மனதோடு பிரார்த்திக்கின்றேன். எப்போது தங்கள் அருள் பார்வை என் மேல் விழுந்து விட்டதோ நான் தங்களுக்கு மனமுருகி சமர்ப்பித்த என் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் என்று மனதார நம்புகிறேன். என்றென்றும் தங்கள் அருளாசியில் சீரும் சிறப்புமாக வாழ தங்கள் திருவடிகளில் சரணடைந்து விட்டேன். ஜெயமுண்டாகட்டும், மங்களம். ஓம் சாய்ராம். இப்போ நம்ம சாயோட 108 முறை அவரோட நாமத்தை, சாயோட நாமத்தை ஜெபம் பண்ண போகிறோம். ஓம் சாய்ராம், 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 ஓம் சாய்ராம்,
ஓம் சாய்ராம். 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 நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை, சக்திக்கு மீறின விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கணுங்கிற நம்பிக்கையோட ஒரு 2 நிமிடம் மௌனமாக இருங்க. சாய்கிட்ட பேசுங்க, மௌனத்தாலேயே பேசுங்க. உங்களோட மௌன மொழியை நிச்சயமாக சாய் புரிஞ்சுக்குவார். உங்களோட மனதில் இருக்கும் பிரார்த்தனைகள் அவருக்கு தெரியாமல் கிடையாது. ஏன்னா உங்களோட மனதில் அவர் இருக்கிறாரு, உங்கள் கூடவே சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. உங்களோட கர்ம வினைகளை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்துவாருங்கிற நம்பிக்கையோட எந்த ஒரு எதிர்மறை சிந்தனைக்கும் துளி கூட இடம் கொடுக்காம நம்பிக்கையோட ஒரு 2 நிமிடம் மௌனமாக இருங்க. எல்லாமே சரியாயிடும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.